கரூர் பிரச்சார நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் 17 பெண்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கள விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், தற்போது தடயவியல் நிபுணர்களுடைய பணி என்ன, விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில், அதாவது நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 40 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசு துறையினர் ஆய்வுல ஈடுபட்டு இருக்காங்க, சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா 1 மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் தலைவர் அருணா ஜெகதீசன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தடயவியல் நிபுணர் குழுவினர் தற்போது கிரைம் ஸ்பாட்ல இங்க இருக்கக்கூடிய ஆய்வு பணிகள் மற்றும் பாதிப்பு மற்றும் இந்த சாலையுடைய அளவு உள்ளிட்டவை கணக்கிட்டு வராங்க. இந்த வேலுச்சாமி புரம் என்கிற பகுதியில கரூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலையில 2 பக்கங்களும் காவல்துறை கிரைம் ஸ்பாட்டாக அதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அங்கு பொதுமக்களை அனுமதிக்காமல் அதை இன்னும் போலீசார் பாதுகாத்து வருகிறார்கள். அந்த இடத்துலதான் கிரைம் ஸ்பாட்ல தடயவியல் நிபுணர்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளான பகுதிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய கட்டிடத்தின் அளவு, சாலையின் அளவு இதை கணக்கிடும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. காரணம், எவ்வளவு மக்கள் தொகை வந்தார்கள், எப்படி இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டார்கள் என்ற தரவுகள் தேவைப்படுவதால் அதற்கான சாலை வடிவமைப்பு மற்றும் இந்த பகுதியின் சுற்றளவு இவை அனைத்தும் கணக்கீடு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பாதிப்படைந்த அனைத்து பொருட்களிலும் கைரேகைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் கால்வாய்கள், கழிவுநீர் செல்லக்கூடிய கால்வாய்கள்ல ஒரு 2-3 பேருடைய உடல்கள் நேற்று எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கால்வாய்களுடைய அளவு, நீளம், அகலம் இவையும் கணக்கிடும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல குறிப்பா அந்த வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில துறை வாரியாக ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியாக அந்த சோதனை மற்றும் ஆய்வுல மேற்கொண்டு வருவது மிக குறிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.